ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுமிகாஸ் டைரி. நம்ம இன்றைக்கி ஒரு ஹாலோவின் ஸ்பெஷல் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்கே கனடா யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஹாலோவின் எவ்ரி இயர் அக்டோபர் 31 செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது ரொம்பவே ஒரு ஃபன்னியாக இருக்கும். இந்த டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்ஸ் எல்லாம் டெவில், ஸ்கெலிட்டன், மான்ஸ்டர் இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் போட்டுட்டு ரொம்பவே ஒரு ஹாரர் எஃபெக்டில் இருப்பாங்க. கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் போட்டுட்டு ட்ரிக் ஆர் ட்ரீட் போவாங்க. இது பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டுக்கும் யாருனாலும் போயிருப்பாங்க. போயிட்டு ட்ரிக் ஆர் ட்ரீட் கேட்பாங்க. ஸோ ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க சாக்லேட்ஸ், கேண்டீஸ் அந்த மாதிரி கொடுத்து விடுவாங்க. ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்க ஏதாவது ஒரு டெவில் மாதிரியோ இல்லை ஒரு மான்ஸ்டர் மாதிரியோ அவங்களுக்கு அவங்கள என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேசா? ஏதோ பேய் இருக்குன்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்குன்றானுங்க, பயந்தாங்குழி. அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்குன்றானுங்க. இதனாலேயே நம்ம கோபால் இருக்கார்ல, கோபால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 கப்ஸ் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன், ஆல் பர்பஸ் ஃப்ளோர். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சலிச்சாச்சு. இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதையும் நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டர் நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு பட்டர் எடுத்துருக்கிறேன். மாவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ மாவு இருக்கும், அப்ராக்சிமேட்டாக 2 கப்ஸ் அப்படின்றது. ஸோ 2 கப்ஸ் மாவுக்கு 1/4 கிலோ பட்டர் எடுத்துக்கலாம். இதை நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணுறப்போ நமக்கு சைட்லலாம் ரொம்ப தெறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்பேட்ச்லாம் வச்சு ஜென்டிலாக அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பீட் பண்ணிக்கலாம். அதோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நல்லா ஸ்டிஃபாக வரணும், அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இதுதான் நமக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம ஒரு 1 கப் அளவுக்கு ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பீட்டர் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நான் எக்கு ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி 2 எக்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். 2 கப்ஸ் மாவுக்கு 2 எக்ஸ் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்காக நம்ம ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளோர் மிக்ஸ்சர் வச்சுருக்கோம் இல்லையா, சலிச்சு வச்சுருக்கோம்ல, அதை 2 பேட்சாக நான் ஆட் பண்ணி பீட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பேஷலாக வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பால் பார்த்திங்கன்னா ஒரு 50 ml அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் பேட்ச் மாவு எடுத்து அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பேஷலாக வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பால் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 50 ml பாலை இன்னொரு பாதியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதை நம்ம இப்போ ஒரு கேக் பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேக் பேனை நான் ஆஸ் யூஷுவல் நம்ம பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு கேக் பேனில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டேப் பண்ண வேண்டியது தான் ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. இது 30 மினிட்ஸ்லேயே நமக்கு பேக் ஆயிரும். ஒரு 350 டிகிரி அளவுக்கு நீங்கள் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட பர்ஃபெக்டான பட்டர் கேக் பேக் ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது.
இப்போது இதுக்கு நம்ம மேலே வந்து வைக்கிறதுக்காண்டி விப்டு க்ரீம் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக் பாருங்கள், கட் பண்ணுறப்பவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். நீங்கள் நார்மலாக வந்து கேக் செய்கிறத விட இந்த பட்டர் யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போது நம்ம மேலே வந்து க்ரீம் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்து ஃபோக் வச்சு மேலே டிசைன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு சம் ஃப்ரெஷ் செர்ரீஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் அது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நமக்கு செர்ரீஸ் வந்து விற்பாங்க இல்லையா கேக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செர்ரீஸ் வச்சு டாப்பிங் பண்ணியாச்சு. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குன்னு. நம்மளோட சாஃப்டான பட்டர் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.